அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தன்று சூரியன் வலுவிழக்கும் நேரமாக பார்க்கப்படுகிறது. எனவே அந்த வேளையில் சில எளிய பரிகாரங்களை மேற்கொள்வதால் வளமான வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். அதற்கு வீட்டில் உள்ள இந்த 4 பொருட்களை பயன்படுத்தினாலே போதும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதற்கு எந்தெந்த பொருட்கள் பயன்பட போகின்றன என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாக சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது சூரியன் மற்றும் சந்திரனை பழிவாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக ராகு கேது என்ற நிழல் கிரகமான கிரகங்கள் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது இயற்கையாக வருடத்திற்கு 2 முறை வந்தாலும் கூட இறைவன் வலுவிழக்கும் நேரமாகவும் இந்த கிரகண நேரங்கள் பார்க்கப்படுகின்றன. எனவேதான் ஆலயங்கள் பூட்டப்படும். எனவே அந்த வேளையில் சற்று கவனத்துடன் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, கிரகண தோஷ பாதிப்புகளை பயன்படுத்தக்கூடிய வகையில் இதை குறைத்து நன்மை நிறைந்த வளமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள எந்த 4 பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை சற்று விரிவாக பார்க்கும்போது உறுதியாகவே சூரிய கிரகணம் இந்த ஆண்டு 21ஆம் தேதி இரவு 11 மணியிலிருந்து அதிகாலை 3:30 மணி வரை நீடிக்கிறது. இந்த வேளை என்பது இந்தியாவில் இரவு வேளை என்பதால் இந்தியாவில் தெரியாது, மற்ற பல மேலை நாடுகளில் இந்த கிரகணம் தெரியும். எனவே இரவு வேளை என்பதால் பெரிய லெவல பிரச்சனை இல்லை என்றாலும் சில விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. மட்டுமல்லாது பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனினுடைய ஒளி இயற்கையாகவே சந்திரனின் மீது பட்டு சந்திரன் பிரதிபலிப்பை வெளிப்படுத்துவாருங்க. ஆனால் அப்படி சந்திரன் பிரதிபலிக்க முடியாமல் அவருடைய ஒளியை இழக்கும் நேரம் என்பது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சூரியனின் ஒளி பூமியின் மீது பட்டு பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவதால் சந்திரன் வலுவிழப்பதால் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிரகணம் தற்போது 14 நாட்களுக்கு முன்னதாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தற்போது சூரிய கிரகணம் நடைபெற இருக்கிறது. இந்த சூரிய கிரகணம் மிகவும் வலுவாக சூரியன், சந்திரன், பூமி ஆகிய 3ம் ஒரே கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவது சந்திரனின் நிழல் விழுவதால் சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக சூரிய கிரகணத்தின் போது சூரியன் வலுவிழக்கும் தருணமாக அமைகிறது. அதற்கு காரணம் எப்போதுமே சூரியனுடைய ஆற்றல் நேரடியாக பூமியை வந்து அடையும். ஆனால் இந்த கிரகணம் நடைபெறும் போது நடுவில் சந்திரன் வந்து அந்த ஒளியை தடுத்து விடுகிறார். எனவேதான் சூரிய ஒளி பூமிக்கு கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சூரியன் வலுவிழக்கும் நேரமாக பார்க்கப்படுகிறது. உண்மையில் சூரியன் வலுவிழக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை. சூரியன் ஒளி கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் தான் சூரியன் வலுவிழக்கும் நேரமாக பார்க்கப்படுகிறது. அந்த வேளையில் இறைவனின் ஆற்றல் கூட விலகக்கூடிய ஒரு தருணமாக இருப்பதால் தான் ஆலயங்களும் மூடப்பட்டிருக்கும் கிரகணத்தை முன்னிட்டு முன்கூட்டியே. அந்த வேளையில் சில விஷயங்களை செய்தும் செய்யாமலும் இருப்பது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும். அதற்கு முன்னதாக இந்த சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு, நவ கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது உறுதியாகவே இந்த வேளையில் கிரகணம் நடைபெறக்கூடிய தருணத்தில் மிக வலுவாக ஜென்ம ராசியில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கின்றன. அதற்கு பிறகு சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறப்போகிறார். எனவே ஜென்ம ராசியில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனம் தேவை. இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஜென்மத்தில் அவர்களுடன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கிறார். 3 கிரகநிலைகள் ஜென்மத்தில் இருப்பது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. விரயஸ்தானமாகிய 12இல் மிக வலுவாக கேதுவும் அவருடன் இணைந்து சுக்கிரனும் வலம் பெறுகிறார். யோகஸ்தானமாகிய 6இல் நிழல் கிரகமான ராகு வலம் பெறுகிறாருங்க. கேது விரயத்தில் இருந்தாலும் ராகு 6இல் இருப்பது அமோகமான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. அது மட்டுமல்லாது 7இல் வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி. கர்மஸ்தானத்தில் மிகவும் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. முழு சுபகிரகமான குரு கிரகணத்திற்கு பிறகு அவர் உச்சம் பெற போகிறார். எனவே அதிரடியான வாய்ப்புகளையும் மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிதுன ராசி முதன்மையான சந்தர்ப்பங்களை பெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பெறுகிறது. எனவே அபரிவிதமான நன்மை உண்டு. மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் வலம் வருகிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் இருக்கக்கூடிய தருணத்தில்
நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது உறுதியாகவே கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கும். எனவே வீட்டில் இருப்பதே மிக சிறந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வெளியில் சுற்றாமல் வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நோக்கி தியானம் செய்யலாம். பல மன்றாடுகளையும் ஜபங்களையும் மேற்கொள்ளலாம். அதனால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவரை நினைத்து நேர்மறையான எண்ணங்களுடன் வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை இந்த சூரிய கிரகணத்தின் அமைப்பால் உங்களை தேடி வரும். என்ன செய்யக்கூடாது என்று பார்த்தால் நிச்சயமாக கூர்மையான ஆயுதங்கள் உபகரணங்களை பயன்படுத்தக்கூடிய பணிகளை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். இரவு நேர பணிகளில் இருப்பவர்கள் அதீத கவனம் தேவை. இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் மட்டுமாவது நிச்சயமாக தவிர்த்து விடுங்க. அதே போன்று இந்த வேளையில் பல் விளக்குதல், முடிவெட்டுதல், நகம் வெட்டுதல் போன்ற பணிகளை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது. குளித்தல், தலை சீவுதல் போன்ற பணிகளை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட மெயின்டெனன்ஸ் என்று சொல்லக்கூடிய அழகு பராமரிக்கக்கூடிய பணிகளை நிச்சயமாக மேற்கொள்ளாதீர்கள். அதே போன்று வீடு சுத்தம் செய்தல் போன்ற துப்புரவு பணிகளை மேற்கொள்வதும் சிறந்ததாக அமையாது. இதைவிட இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் உணவு சமைத்தல், காய்கறிகளை வெட்டுதல் போன்ற பணிகளை அறவே தவிர்ப்பது நல்லதாக அமையும். கிரகண நேரத்தில் இது போன்ற பணிகளை செய்யாமல் இருப்பது சால சிறந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்திற்கு முன்பே உணவு சாப்பிட்டு விட்டு விடுங்கள், நீர் குடித்து விடுங்கள். கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் உணவு சாப்பிடுதல் மற்றும் நீர் அருந்துதல் போன்றவற்றை சற்று தவிர்ப்பது நல்லதாக உறுதியாக அமையும். சமயம் தவிர்க்க முடியாத காரணங்களால் வெளியில் பயணிக்கக்கூடியவர்கள் கிரகண தோஷத்தை குறைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தர்ப்பையையும் துளசியையும் உடன் எடுத்து செல்லுங்கள். கிரகணம் நடைபெறும் போது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 பொருட்களை பயன்படுத்துங்கள். துளசியையும் தர்ப்பையையும் பயன்படுத்துவதால் கிரகண தோஷங்கள் முற்றிலுமாக குறைவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். வெளியில் சுற்றாமல் இருப்பது, அந்த நேரத்தில் பயணங்களை மேற்கொள்வது போன்றவற்றை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது சுபகாரியங்கள் உள்ளிட்டவற்றை திட்டமிடுதலையும் அறவே தவிர்ப்பது நல்லது. சுபகாரியங்கள் நீங்கள் நினைத்தபடி கைகூடாமல் போகலாம். எனவே சுபகாரிய சார்ந்த பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லதாக அமையும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன கிரகநிலைகள். அதோடு மட்டுமல்லாது வெறும் கண்களால் சூரிய கிரகணத்தை பார்ப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம். சூரிய கிரகணத்தின் போது சூரியனின் ஆற்றல் அபரிவிதமாக இருக்கும். எனவே வெறும் கண்களால் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இதுபோன்ற காரியங்களை மேற்கொள்வது நல்லது. இதை காட்டிலும் அபரிவிதமான நன்மையை பெறக்கூடிய வகையில் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், கிரகணம் முடிந்ததற்கு பிறகு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு குளித்துவிட்டு நிச்சயமாக வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து வீடு முழுவதும் தெளிப்பது கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விலக்கி நல்ல நன்மையையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நாள் இறை வழிபாட்டையும் மேற்கொள்வது சால சிறந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கிரகண தோஷங்களை நீக்கி உங்களுடைய வாழ்க்கை வளமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் வீட்டில் உள்ள இந்த 4 பொருட்களை பயன்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும்